ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட்டும் வந்தது. ஜாப் கிடைச்சது. நான் தனியா ரூம் எடுத்து தங்கிக்கலான்னு வீட்ல சொல்லும்போது, வேணாம் அங்க எனக்கு தூரத்து சொந்தத்தில தங்கச்சி ஒருத்தர் இருக்கா. அவங்க வீட்ல தங்கிக்கலான்னு சொன்னான் எங்க அப்பா. ஆனா சரி வராது. அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அதனால நான் வேணான்னு சொல்லி தனியா வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போனோம். அந்த பொண்ணு பேரு விமலா. அத்தை பேரு சித்ரா. விமலா என்னோட 2 வயசு மூத்தவ. அங்க லோக்கல்லயே 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா. நான் போன நேரம் ஒரே மாசத்துல அவளுக்கு சென்னையில வேலை கிடைச்சு அங்க போயிட்டா. 60,000 சம்பளம். சித்ரா மட்டும் தனியா அங்க இருந்ததுனால, வீட்ல எல்லாரும் என்ன பேசி சித்ரா வீட்ல தங்க வச்சாங்க. நானும் சரின்னு வீட்டெல்லாம் காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் தங்குனேன். சித்ராவுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. இறந்துட்டாரு. தனியா தான் இருக்காங்க. சித்ராவுக்கு வயசு 45 பார்க்க 30, 35 மாரி தான் தெரியும். பார்க்க இளமையாவே இருப்பாங்க. அவங்கள நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் சேலையில மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனா, அவங்க வீட்ல நைட்டில பார்க்கவே கும்முன்னு இருந்தாங்க. உடம்பு அளவுலாம் அப்படி இருந்து நல்ல கின்னு இருந்தது. அவங்களே பார்த்துட்டுங்களேன், "என்னடா அப்படி பார்க்குறேன்னு?" கேட்டாங்க. "இல்ல, உங்கள சேலையிலேயே பார்த்து பழகிட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள நைட்டில பார்க்குறேன். அதான் கொஞ்சம் ஷா ஷாக்கிங்கா இருந்தது." அப்படின்னு சொன்னேன். "இருக்கட்டும் போடா, இந்தா காப்பி குடின்னு" சொல்லி காப்பி குடுத்தாங்க. நானும் குடிச்சுட்டு அப்படியே 2 மாசம் போச்சு. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். கதவு தட்டி, "இன்னைக்கு ஃப்ரீயா?" அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டேன். "இல்ல, நான் ட்ரெஸ் எடுக்க போறேன். கூட துணைக்கு வரியான்னு?" கேட்டாங்க. சரின்னு நானும் அவங்களும் காலை டிஃபன் முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக டவுனுக்கு போனோம். பைக்கில தான் போனோம். என்னோட பைக்கில. பின்னாடி உட்காந்துருந்தாங்க. எனக்கு படபடப்புன்னு இருந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பைக்கில உட்கார வச்சு கூட்டு போறேன். ஒரு பிரம்மாண்டமான துணி கடைக்கு போயிட்டு, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம். மதியமும் வெளியிலேயே சாப்பிட்டு, நைட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தோம். வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நைட்டு சாப்பிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு, அத்தை பால் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பதான் அவங்கள பார்த்தோம். இன்னைக்கு எடுத்த ட்ரெஸ்ல ஒரு நல்ல ஸ்லீவ்லெஸ் நைட்டியா ஒண்ணு போட்டுக்கிட்டு, நல்லா முடிய நல்லா விரிச்சு விட்டு, பார்க்கவே அம்சமா தேவதை மாரி இருந்தாங்க. வந்து பால் குடின்னு சொல்லி எனக்கு குடுத்துட்டு, என் பக்கத்திலேயே உட்காந்தாங்க. நானும் குடிச்சேன். குடிச்சிட்டு இருக்கும்போதே, எனக்கு குடுடான்னு சொல்லி குடிச்சிட்டு நான் குடிச்ச பாலே வாங்கி அவங்களும் குடிச்சாங்க. குடிக்கும்போது ஒரு கைய எடுத்து என் தொட மேல வச்சு, என்னோட தம்பிய அப்படியே தடவ ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது புடிச்சிருந்தது. அதனால எதுவும் சொல்லாம இருந்தேன். அவங்க பால குடிச்சு முடிச்சதும், அவங்க என்னோட ஒரு கை எடுத்து அவங்க தோள் மேல போட்டு, அவங்களோட மாங்கனி மேல வச்சு அழுத்துனாங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்களும் ஆசைப்படுறாங்கன்னு, நானும் அப்படியே அவங்களத உருட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, அவங்க முகத்த திருப்பி என்னோட உதட்ட கவ்வி சுவைக்க ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்களோட செயலுக்கு ஒத்துழைப்பு குடுத்தேன். அப்படியே ஒரு 20 நிமிஷம் 2 பேரும் மாறி, மாறி நல்லா கவி சுவைக்க ஆரம்பிச்சதும், 2 பேருக்கும் அதுக்கு மேல தாங்க முடியாம, நான் என்னோட அணிஞ்சிருந்த ஷர்ட்ட கீழ இறக்கி, என்னோட ஆண்மைய அவங்களுக்கு நேரா நீட்டுனேன். அவங்க அத பார்த்துட்டு, "என்னடா இவ்வளோ பெருசா வச்சிருக்க? உன்ன கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ" அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, "அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப குடுத்து வச்சவங்க நீங்க. நீங்க இத பாருங்கன்னு" சொல்லி அவங்கள சுவைக்க வச்சேன். அவங்களும் நல்லா சுவைச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சோம். இப்படியே 1 வருஷம் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க ஒண்ணா இருக்கிறது விமலாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதனால என்கிட்ட சண்டை போட்டா. "உங்க அம்மா தனிமையா இருக்காங்க. அவங்க தனிமைய போக்குறதுக்கு மட்டும் தான் அவங்க கூட நான் சந்தோஷமா இருந்தேன். மத்தபடி வேற எதுவும் இல்லன்னதும்" விமலாவும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டா. அடுத்த கொஞ்ச நாள்ல சித்ரா எங்க அப்பாகிட்ட பேசி விமலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சித்ராட்ட கேட்டேன், "ஏன் இத மாரி பண்ணீங்கன்னு?" கேட்டதுக்கு, "இல்ல,
என் பொண்ணை வேற யாருக்காவது கொடுத்தா என்னோட சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால தான் உனக்கே கொடுத்துட்டா நம்ம விஷயமும் என் பொண்ணுக்கு தெரியும். ஒன்றும் செஞ்சலப்பட மாட்டா. அதனால தான் என் பொண்ணை உனக்கே கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் நானும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு நானும் சித்ரா விமலா 3 பேரும் நல்ல சந்தோஷமாக வாழறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.